ஹலோ சொல்லுங்க எல்லாம். துக்கம் அடைய மாட்டேன் சொன்னாரா இல்லையா? உங்களுக்கு கொஞ்சம், எங்களுக்கு ரொம்ப அதிகம். அது உங்களால் இருக்கக்கூடாது. புரியவே இல்லை. துக்கம் ஆமா. ஆனா ஒண்ணு சொன்னாரு, ஆனால் நான் மறுபடியும் பார்க்கும்போது நீ சந்தோஷமா இருப்பீங்க. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும். அது எப்படிங்க? ஹவு கேன் இட் பாசிபிள்? உங்கள் சந்தோஷம் ஒருவனும் அப்படின்னா, துன்மார்க்கனுடைய சந்தோஷம் அதாவது அனித்தியமானது, தேவன் தரும் சந்தோஷம் நிரந்தரமானது. ஆமேன். ரெண்டு காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவருடைய பின்னான வாழ்க்கை மோசமா இருக்கும். அவருடைய பின்னான வாழ்க்கை, ஹலோ என்னை கேட்கிற யாரானாலும், தேவன்கிட்ட போறவங்க, சபையை புறக்கணிக்கிறவங்க, சத்தியத்தை புறக்கணிக்கிறவங்க, ஊழியனை புறக்கணிக்கிறவங்க வாழ்க்கை, தமிழில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன். தமிழ் ஒரு வார்த்தை என்ன? மோசம். மோசம் இல்லை, கரெக்டா என்னங்க? மோசம் இல்லை. என்ன மோசம்? ஒத்துப்பாங்களா? ஒத்துப்பாங்களான்னு கேட்டேன். ஒத்துப்பாங்களான்னு கேட்டேன். பாரம் நிறைந்த வாழ்க்கை, முட்களும் அக்கி நிறைந்த வாழ்க்கை. பாரம் நிறைந்த வாழ்க்கை, முட்களும். ஆனா கீழே விழுந்தா கூட மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன பிரச்சனை? நல்லா தான் இருக்கிறேன். நியாய தீர்ப்பு நாளிலே நிற்க தகுதியற்றவர்கள் எல்லாம் சொல்லுங்க, நியாய தீர்ப்பு நாள் நிற்க. ஆனால் ஒரு நாள் வரும், we can stand before God. ஆமேன். சொல்லுங்க, என்னை தகுதிப்படுத்திருக்க. தப்பு தான், நான் தவறு பண்ண வந்தான். ஆனால் எனக்கு எல்லாம் கவனிங்க. ஒரு துன்மார்க்கனுக்கும் நீதிமான்களும் வித்தியாசம் தெரியுமா? நீதிமானை இந்த பூமியில் நியாயம் தீர்த்துறார், துன்மார்க்கன் அங்கே போய் நியாயம் தீர்ப்பார். புரியுதா? புரியல நினைக்கிறேன். நீதிமான் எங்கே நியாயம் தீர்த்துறாரு? இங்கே கணவனை வச்சு, மனைவி வச்சு, பிள்ளைகளை வச்சு, விசுவாசிகளை பாஸ்டரை வச்சு, பாஸ்டர் விசுவாசிகளை வச்சு நியாயம் தீர்த்துறார். ஆனால் துன்மார்க்கனை அங்கே தான் நியாயம் தீர்ப்பார். அவன் எங்கே நிற்குவதில்லை, நீதிமான் சபையில் நிற்க முடியாது. எனக்கு அங்கே என்ன நியாயம் தீர்க்க மாட்டார். தமிழ் புரியுதா? எங்கே நியாயம் தீர்க்க மாட்டார்? என்னை அங்கே நியாயம் தீர்க்க மாட்டார், இங்கேயே நியாயம் தீர்த்துறார். பாடுகளால், பலவீனங்களால், உறவுகளால், சொந்தங்களால், ஊழியனால், ஜனங்களால் என்னை நியாயம் தீர்த்துறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு பூமியிலே தேங்க்யூ, இங்கேயே நம்மளை சரி பண்ணிடுறாரு. கரங்களை உயர்த்தி அவனை அங்கே போய் சரி பண்ணிடுவார். எப்படி? இங்கே சரி பண்ணணுமா, அங்கே சரி பண்ணணுமா? அங்கே சரி பண்ண என்ன தெரியுமா? அங்கே சரி பண்ணா